இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டுமாக இந்த செய்தியின் வழியாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. நாம தொடர்ந்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலிருந்து ஆதி திருச்சபை அல்லது முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்களை குறித்த சில காரியங்களை பார்த்து வருகிறோம். அவங்க எதற்காக துன்பப்படுத்தப்பட்டார்கள், எதற்காக ரோம அரசாங்கம் அவர்களை வேட்டையாடியது, அவர்களுடைய நோக்கம் என்ன, நாம இன்றைக்கு சுவிசேஷம் என்பதை எப்படி புரிந்து கொண்டிருக்கிறோமோ, எப்படி பிரசங்கிக்கிறோமோ அப்படிதான் அவர்கள் பிரசங்கித்தார்களா, இதையெல்லாம் தான் அதுல இருந்து பார்க்கிறோம். முதல் பிரசங்கத்திலேயே நரகத்திலிருந்து தப்பிப்பதை குறித்தோ பரலோகத்துக்கு போவதை குறித்தோ பேதுரு பிரசங்கம் பண்ணவில்லை. இந்த மாறுபாடான சந்ததியிலிருந்து, இந்த குரூக்டு ஜெனரேஷன்ல இருந்து உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள், இது கெட்டுப்போன நாசமாகிவிட்ட தண்டனைக்காக வைக்கப்பட்டிருக்கிற ஒரு சந்ததி. ஏனென்று சொன்னால் இது தேவனுடைய குமாரனையே கொலை செய்தது. அந்த கொலை செய்வதன் மூலமாக தான் இந்த உலகம், இந்த சந்ததி இயங்குகிறது. ஆகவே இந்த உலகம் அழிவுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இது ஏதோ புதுசான ஒரு விஷயம் ஒன்றும் கிடையாது. நீங்க நோவாவுடைய காலத்துல பாத்தீங்கன்னாலே உலகம் வன்முறையினால் நிறைந்திருந்தது. தேவன் நோவாவை அதுல இருந்து ரட்சித்தார். ஒரு படகு, அந்த படகுல நோவாவை வைத்து விட்டு பிறகு வெள்ளம் வந்தது. வெள்ளம் எல்லாம் மக்களை அடித்து கொண்டு போனது. சில பேர் எப்படி புரிஞ்சுக்கிட்டோம்னா, கடவுள் உலகத்து மேல ரொம்ப கோவப்பட்டு மழையை அனுப்பி உலக மக்களை அழிப்பதுதான் தேவனுடைய நோக்கம் என்றும் புரிந்து கொள்கிறார்கள். நோவாவை காப்பாற்றுவதுதான் தேவனுடைய நோக்கம். ஆண்டவர் நோவாவை காப்பாத்தலனா எப்படியும் உலகத்துக்கு அழிவு வந்திருக்கும். ஒண்ணு மழை மூலமா வந்திருக்கலாம், அல்லது மனிதர்கள் ஒருவர் அடித்து கொன்று இந்த மனுக்குலமே இல்லாம போயிருக்கலாம். ஏன்னா நீங்க அந்த ஆதியாகமம் புஸ்தகத்துல 6வது அதிகாரத்துல நீங்க நல்லா வாஸ்து பாத்தீங்கன்னா, பூமியானது கொடுமையினால் நிறைந்திருந்தது அப்படிங்கிற இடத்த ஆங்கில வேதாகமும் எர்த் வாஸ் ஃபில்ட் வித் வயலன்ஸ்னு போட்டிருக்குது. அவர்கள் தாங்கள் சொல்வதுதான் சரி, தாங்கள் வணங்குகிற கடவுள் தான் சரியானவர், தாங்கள் கொடுக்கிற பலியை தான் கடவுள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்த்ததினாலே மனிதர்களை கொலை செய்ய ஆரம்பித்தார்கள் என்பதுதான் வேதாகமத்தினுடைய மனித வரலாறு. காயின் ஆபேல்ல துவங்கும் போது அது அப்படியே பெருகி பெருகி 1 7 ஆகி 7 70 ஆகி கடவுள் பெயரால் செய்யப்படுகிற கொலைகள் பிறகு கடவுளையே கொலை செய்கிறதாக மாறினது. கடவுள் இந்த பூமியில மனிதனாக வந்த போது கூட அவர் ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செய்தீர்கள், அதான் அவங்களுடைய பிரசங்கம். அதற்கு அடுத்த வாரங்கள்ல அவர்கள் ஏன் துன்பப்படுத்தப்பட்டார்கள், அவர்கள் எப்படிப்பட்ட ராஜ்யத்தை இந்த பூமியிலே ஸ்தாபிக்க விரும்பினார்கள். அப்போஸ்தலருடைய பிரசங்கங்கள் பரலோகமா நரகமா, நித்தியத்தை எங்கே கழிக்க போகிறீர்கள், இன்று அவர் வந்தால் நீங்கள் ஆயத்தமா போன்ற கேள்விகளை கேட்கவில்லை. அவருடைய கேள்விகள் இருளில் இருக்கிற ராஜ்யமா, அன்பின் குமாரனுடைய ராஜ்யமா, சீசர் ராஜாவா, இயேசு ராஜாவா, இஸ் சீசர் இஸ் லார்ட் ஆர் ஜீசஸ் இஸ் லார்ட், இதுதான் அவர்களுடைய மெயின் கொஸ்டின். அதனாலதான் அவர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள். அவர்களுடைய பிரசங்கங்கள் இன்றைய பிரசங்கங்கள் போல் இருந்திருந்தால் இன்று நாம் எவ்விதமான துன்பத்தை அனுபவிக்கிறோமோ அப்படிதான் அனுபவிச்சிருப்பாங்களே தவிர அவர்களுக்கு பெரிய பிரச்சனை ஒன்று வந்திருக்காது. ஏனென்றால் ரோம சாம்ராஜ்யத்துல ஏராளமான கடவுள்கள் இருந்தார்கள். அதுல கூட ஒரு கடவுளை சொல்றதுலயோ அல்லது அறியப்படாத தேவன் என்று கூட வைத்து வணங்கின ஒரு கலாச்சாரத்துல இன்னொரு தேவனை கொண்டு வந்து வைக்கிறதுல அவங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் இல்லை. ஆனா நீ எந்த தேவனை வேணா வணங்கிக்கோ, இந்த ராஜ்யத்துக்கு உண்மையாயிரு, இந்த ராஜாவை வணங்கு, இதுதான் அன்றையிலிருந்து இன்று வரைக்கும் அரசியல் ஆட்சியாளர்கள் சொல்லுகிற, மக்களை ஒருமைப்படுத்த, தங்களுடைய பதவியை காப்பாற்றிக் கொள்ள அவர்கள் வைக்கிற தேசபக்தி என்கிற விஷயங்கள் எல்லாம் அதுல வந்துச்சு. இவர்கள் தேசத்தை எதிர்க்கவில்லை, தேச சட்டங்களை எதிர்க்கல. அதை நல்லா புரிந்து கொள்ளணும். ஆரம்பத்திலிருந்து என்றைக்குமே கிறிஸ்தவர்கள் எங்களுக்கு வேற சீசர் வேணும், இந்த கட்சி ஆட்சியில இருந்தா எங்களுக்கு நல்லது இல்லை, இந்த கட்சி ஆட்சியில இருந்தா நல்லதுன்னு அவங்க நினைக்கவே இல்லை. நீங்க யாராக இருந்தாலும் எங்களுக்கு இயேசுதான், எங்களுக்கு இயேசு ராஜா. இப்ப நமக்கு ராஜா வேற கடவுள் வேறன்னு ஆயிடுச்சு. அவங்களுக்கு அப்படி கிடையாது. அவங்க ராஜ்யத்துல வாழ்ந்தபடினால ராஜாவை தான் கடவுளாக பார்க்கிற கலாச்சாரத்துல இருந்ததுனால ராஜா கடவுளுக்கு நிகரானவராக தான் அவர்கள் பார்த்தார். என்னைக்கோ ஒரு நாள் தான் கடவுளை பார்க்க முடியும், யாரோ ஒருத்தர் தான் கடவுளை பார்க்க முடியும். அப்படிதான் ராஜா கூட என்னைக்கோ ஒரு நாள் தான் வெளியே வருவார்.
கடவுளுக்கு தான் கொலை செய்கிற வல்லமை இருக்கிறது, உயிர் கொடுக்கிற வல்லமை இருக்கிறது. அதே போலதான் ராஜாவுக்கு மட்டும்தான் மன்னிக்கிற வல்லமையும் தண்டிக்கிற வல்லமையும் இருக்கிறது. அதுதான் உயிர் கொடுக்கிறது, உயிர் எடுக்கிறது. நீங்க மன்னிப்பு அப்படின்றதுல அந்த பாவ மன்னிப்பு எல்லாம் நம்ம வேற மாதிரி புரிஞ்சு வச்சிருக்கிறோம். அவங்களுக்கு புரிந்து கொண்டது ஒரு நாட்டினுடைய கைதியாக ஒரு அடிமைத்தனத்துல இருக்கிற மக்களை கிளமன்சின்னு சொல்லுவோம், விடுதலை, எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் விடுவிக்கிறது போல இந்த ராஜா, இயேசு என்கிற ராஜா, அந்த ராஜாவை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவருக்கு உண்மையாக இருக்கும் பொழுது இதெல்லாம் புரிகிறது இல்லை. அவரை ஏற்றுக்கொள்ளுகள் எத்தனை பேரோ, அல்லது விசுவாசம் என்கிற வார்த்தையெல்லாம் நீங்க வேற விதத்துல பார்க்க ஆரம்பித்தீங்கன்னா, இந்த பிஸ்டஸ் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் சரியான மொழிபெயர்ப்புகள் அன்னைக்கு மொழிபெயர்க்கல. நம்ம விசுவாசம்னா இன்னைக்கு வேற என்னமோ நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா பொதுவாக அந்த விசுவாசம் என்பது ஃபெய்த்ஃபுல்னஸ் குறிக்குது, உண்மை உள்ளவர்களை குறிக்குது, லாயல்ட்டியை குறிக்குது. அப்ப எந்த ராஜாவுக்கு நீங்கள் விசுவாசமா இருக்க போகிறீர்கள்? நீங்க எந்த ராஜாவுக்கு விசுவாசமா இருக்க போறீங்கன்றதுதான் கேள்விங்க. இவரை விசுவாசிகள் எத்தனை பேரும் அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரிஞ்சிருக்கும். நம்ம டெமோக்ராட்டிக் பீரியட்ல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ரெண்டாவது, நம்முடைய மனதெல்லாம் பெரும்பாலும் செத்த பிறகு உள்ள வாழ்க்கைக்கு, லைஃப் ஆஃப்டர் டெத் அல்லது லைஃப் ஆஃப்டர், அதுல நம்முடைய கவனம் அதிகமாக ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறபடினால், அப்படி அதிகமா போதிக்கப்பட்டிருக்கிறபடினால் லைஃப் ஹியரை பத்தி நம்ம யோசிக்கிறதே கிடையாது. ஞானஸ்தானம் எடுக்கிறோம், பிறகு அபிஷேகம் பெற்று மரணத்துக்கு காத்திருக்கிறோம். அந்த மரணம் வரைக்கும் பயத்தோடு வாழ்ந்து கடவுளுக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு சொல்லி, கடவுளை தெரியும் சொல்றவங்க சொல்றாங்க, எங்களுக்கு தெரியும், எங்கள்கிட்ட கடவுள் சொல்லிக்கிறாரு, இதெல்லாம் கடவுளுக்கு பிடிக்குமா, இதெல்லாம் கடவுளுக்கு பிடிக்காதான்னு சொல்லி நிறைய மோசைகள் இருக்கிறாங்க இன்னைக்கு. அப்படிதானே? அவர்கள் சட்டத்தை கடவுள்கிட்ட வாங்கிட்டு கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கிற போது நம்ம எந்த மோசையை பின்பற்றி போகிறோமோ அந்த சட்ட பிரமாணங்களை ஏற்றுக்கொண்டு அதை ஏற்றுக்கொள்ளாதவர்களை பகைத்து கொண்டு இதுதான் கிறிஸ்தவம் அப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அவங்க அப்படி வாழல. அவங்க இயேசு என்கிற ராஜாவை ஏற்றுக்கொண்டார்கள். அவங்களுக்கு ஏற்கனவே மோசையெல்லாம் இருந்தாரு, ஆனா அதெல்லாம் விட்டுட்டு இப்ப இயேசு அப்படிங்கிற ராஜா கிட்ட வந்துட்டாங்க. இதுதான் அடிப்படையான விஷயம், புரிந்து கொள்ள வேண்டியது. ஆனால் இன்றைக்கு போன வாரத்தினுடைய தொடர்ச்சியாக ஏன் அவர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள், எப்படி அவர்கள் உலகத்தை கலக்கினார்கள், உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள்னு சொன்னாங்க. உலகத்தையே கலக்கிற அளவுக்கு என்ன செஞ்சிட்டாங்க? பவுல் உலகத்தை கலக்கிற அளவுக்கு என்ன செஞ்சார்? பிரசங்கம் பண்ணது பெரிய உலகத்தை கலக்கிறதா? என்ன பண்ணாங்க? அதுதான் கேள்வி. உலகம் என்று சொல்லும் பொழுது ரோம சாம்ராஜ்யத்தை அவர்கள் குறிக்கிறார்கள். ஏன்னா அவங்க லேண்ட் அப்படின்னாலே ரோம் தான் அதை ஆளுகை செய்கிறது. எவ்வளவு நிலப்பரப்பு இருக்கிறதோ அவ்வளவு நிலப்பரப்பையும் நாங்கள் பிடித்து விட்டோம், முழு உலகத்தையும் நாங்கள் தான் ஆளுகை செய்கிறோம், இந்த முழு உலகத்துக்கான ரட்சிப்பு சீசர் இடத்திலிருந்து தான் வருகிறது. இதுதான் அவங்க சொன்ன விஷயம். இப்ப ரோம சாம்ராஜ்யத்திற்கு பெரிய பிரச்சனை என்னன்னு சொல்லி சொன்னா, இவர்கள் அந்த எம்பரரை வணங்காதது. இதை குறித்து நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இது ஸ்லோவா இன்டலெக்சுவல்ஸ் மத்தியிலையும் பரவ ஆரம்பித்தது. எப்பொழுதுமே ஒரு தேசத்துல வன்முறைகள் எப்படி ஏற்படும் சொன்னா, முதல்ல மாப்ல ஏற்படும். சின்ன தெருச்சண்டைகளை போல, இவன் எனக்கு பிடிக்கல, இவன் செய்யற மெத்தட் எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி இந்த கட்சிக்கும் அந்த கட்சிக்குமான சண்டையாக ஆரம்பித்து, பிறகு அது கொஞ்சம் கொஞ்சமா மேல போய் இன்டலெக்சுவல்ஸ் சொல்ற கவிஞர்கள், கதையாசிரியர்கள், நாடக ஆசிரியர்கள், இவர்கள் எல்லாரும் கூட அவர்களை எதிர்க்க ஆரம்பிப்பாங்க. இவர்கள் எல்லாரும் கூட அரசாங்கத்துக்கு ஆதரவாக எந்த பிரிவினரை எதிர்க்கணும்னு அரசாங்கம் நினைக்குதோ அதற்கு ஆதரவாக எழுதப்படும் பொழுதுதான் இது ஒரு பெரிய இஷ்யூவாகவே மாற ஆரம்பிக்கும். போப்பரி என்ற ஒரு பிலாசபர் ஏடி 270 ஒரு விஷயத்தை எழுதுறார். கிறிஸ்தவத்துக்கு விரோதமாக அவர் எழுதும்போது இப்படி அவர் எழுதுறார் ஆங்கிலத்துல, how can Christians not be in every way impious and atheistic? அவர் என்ன சொல்றாரு, இந்த கிறிஸ்தவர்கள் எல்லா விதத்திலேயும் பரிசுத்தம் இல்லாதவர்களும், பயஸ் அந்த பக்தி இல்லாதவர்களும், கடவுளற்றவர்களுமாக இருக்கிறார்கள் என்பது உண்மை. எப்படி அவங்க அப்படி இல்லாம இருக்க முடியும்? அவங்க ஏத்திஸ்டா எப்படி இல்லாம இருக்க முடியும்னு கேட்கிறாரு அவரு. impioused people, பக்தியற்றவர்கள், கடவுளற்றவர்கள். ஏன் என்று சொன்னால், when they have abandoned the customs of our ancestors through which the nation is sustained, இந்த தேசத்தையே தாங்கி பிடிக்கிற நம்முடைய முன்னோர்களுடைய பாரம்பரியத்தை அவர்கள் விட்டு விட்டார்கள். முன்னோர்கள் என்னவெல்லாம் இந்த தேசத்தை நிர்மாணிக்க இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் செய்யணும்னு சொல்லியிருந்தாங்களோ அது எதுவுமே இவங்க செய்யறது இல்லை. அப்போ இவர்கள் கடவுளற்றவர்கள், இவர்கள்
பக்தியற்றவர்கள் அப்படின்னு ஒரு பெரிய பிலாசபர் அவர் எழுதி வச்சிருக்கிறார். அப்ப அங்க எவ்வளவு பெரிய ஒரு சூழல் நடந்துட்டு இருந்திருக்கு பாருங்க. இதுக்கு இடையில லட்சக்கணக்கானவர்கள்லாம் கிடையாது அப்போ கிறிஸ்தவர்கள். மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 2 லட்சம் பேர் இருந்திருப்பாங்க அந்த டைம்ல. முதல் நூற்றாண்டுலாம் ரொம்ப கம்மி, 20,000 25,000 பேர் தான் கணக்கு சொல்றாங்க. இது ஒரு 200 வருடம் கழித்த பிறகு அப்படிங்கிறதுனால 2 லட்சம் பேர் இருந்திருக்கலாம். ஆனா அவர்கள் எப்படி இவ்வளவு பெரிய தாக்கத்தை, பெரிய அறிஞர்கள், பிலாசபர்ஸ் அந்த காலத்துல சொல்லப்பட்ட தத்துவ ஞானிகள் எல்லாம் இவர்களை பற்றி பேசக்கூடிய அளவுக்கு என்ன நடந்தது? அதுதான் சபை. சபை செய்த புரட்சி அது. சபை உட்கார்ந்து ட்ரம் அடிச்சு பாட்டு படிச்சு 3 பாட்டு முடிஞ்சு அந்நிய பாஷை பேசி சாட்சி சொல்லி பிரசங்கம் பண்ணி காணிக்கை எடுத்து அனுப்புற சபை எல்லாம் அப்படி நினைச்சீங்களா நீங்க? சபைன்னா இது வேற. சபை என்பது சொல்லுது ஒரு இடத்துல கூடி வர்றதை பத்தி சொல்லல, அது சபைக்கு கூடி வர்றது. இது சபையாக அவர்கள் வாழ்ந்தார்கள், அவர்களுக்கு ஒரு வாழ்க்கை முறை இருந்தது. ரோமர்கள் சொல்லுவது போல சபையாராக இவர்கள் இருந்தார்கள். அது ஒரு சிட்டிசன்ஷிப். அதனாலதான் அவங்க சொன்னாங்க, நம்முடைய குடியிருப்போ பரலோகம். அப்படின்னா நம்ம செத்து போறதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கிறோம். We are citizens of heaven, not going to heaven. பரலோகத்துக்கு போகிறவர்கள் அல்ல. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்துல இருக்குது. நம்ம வாடகை வீட்டுக்கு வந்துக்கிறோம், இந்த பூமிக்கு வந்திருக்கிறோம். இப்பெல்லாம் பேசுறத நான் கேட்டிருக்கிறேன். நம்ம வாடகை வீட்டுக்கெல்லாம் வரல. பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. பூமி கர்த்தருடையது. அப்போ பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார். இதெல்லாம் வாடகை வீடு கிடையாது, சொந்த வீடு, நம்ம வீடு. பூமி நம்முடையது. இது ஏதோ வாடகை வீடு, நம்முடைய குடியிருப்போ பரலோகம், அந்த மாதிரி புரிஞ்சுக்காதீங்க. we are not citizenship of Romans. அதுதான் அவங்க சொன்னது. இந்த ரோமர்களுடைய குடியிருப்பை பத்தி அவங்க பெரிய கணக்கு வைக்கல. இதெல்லாம் தான் அங்க பிரச்சனை உண்டு பண்ணிச்சு. சோ ஃபர்ஸ்ட் அவங்க இந்த யுத்தத்துக்கு ஆர்மியில இருக்கிறத விரும்பல. எந்த விதத்திலேயும் யுத்தத்தை அவர்கள் விரும்பல. எந்த விதத்திலேயும் மற்றவர்களை கொலை செய்வதை அவர்கள் விரும்பல. அதுதான் ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்க வேண்டிய விஷயம். ஒரு நாட்டுல நீங்க அதுவும் அந்த சூழ்நிலையில நீங்க ரோம் பாத்தீங்கன்னா, இந்த ரோம் எந்த நாட்டை பிடிச்சாலும் கூட, பக்கத்துல இருக்கிற நாடுகள் ஒரு நிலப்பரப்பை அவங்க பிடிக்கிறாங்கன்னா, பிடிச்ச பிறகு அவங்களுக்கு சொல்ற விஷயம் என்னன்னா, ஏன்னா ரோம் ரொம்ப பெருசாயிடுச்சு. இப்ப அவங்ககிட்ட தான் திருப்பி கொடுப்பாங்க, அந்த இடத்தையே கூட திருப்பி கொடுப்பாங்க. ஆனா அவங்க கேட்கிற ஒரே விஷயம் என்னன்னா, சண்டைக்கு போகும்பொழுது, நாங்கள் மற்ற நாடுகளுக்கு யுத்தம் பண்ண போகும் பொழுது உங்கள் நாட்டில் உள்ளவர்களை யுத்தத்திற்கு அவங்க அனுப்பணும். அங்க அடிமைகளா இருப்பாங்க, இவங்களெல்லாம் யுத்தத்துக்கு கண்டிப்பா அனுப்பணும். அதுதான் அவங்க வைக்கிற ஒரே டிமாண்ட். ஏன்னா ஆட்கள் தேவை சண்டை போடுறதுக்கு. அப்ப பாருங்க, நீங்க எந்த பிரிவினர் நாங்க யுத்தத்துல ஆர்மியில சேர மாட்டோம், ராணுவத்துக்கு சேர மாட்டோம்னு சொன்னா அது தேசபக்தி இல்லாதவர்களாக கணக்கு. இவர்கள் தேசத்துக்கு விரோதமானவர்கள். நீங்க யுத்தம் பண்ணக்கூடாது. இப்ப ஒண்ணும் இல்ல, நீங்க இன்னொரு நாட்டோட நம்மளோட நாடு யுத்தம் பண்ண போகுதுன்னு சொன்னா நீங்க அந்த நாட்டு நியாயத்தை நீங்க பேசுவீங்களா? அந்த நாட்டு பக்கம் இருக்கிற நியாயத்தை நீங்க எடுத்து பேசி ஒரு டிவியில விவாதம் பண்ணீங்கன்னா அடுத்த நிமிஷமே நீங்கள் தேசபக்தி அற்றவர்கள் என்று சொல்லி கைது செய்யப்படுவீர்கள். இப்ப இன்றைக்கு அந்த மாதிரி நிலைமைனா நீங்க ரோம் நாட்டுல யோசித்து பாருங்க, கொலை செஞ்சிருவாங்க. நீ தேசத்துக்கே உண்மையா இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்ப எவ்வளவு பெரிய சங்கடத்தை அவங்க சந்திக்க வேண்டியது இருக்குது. ஏன்னு சொன்னா அவங்க இயேசு கிறிஸ்துவினாலே ஏசாயா 2:4 நிறைவேற்றப்பட்டதாக விசுவாசித்தார்கள். ஏசாயா 2வது அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனம் வாசிக்கிறேன். திரளான ஜனங்கள் புறப்பட்டு நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவரின் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனில் இருந்து வேதமும் எருசலேமில் இருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். வழிகளை போதிப்பார், வேதம் வெளிப்படும், கர்த்தருடைய வசனம் வெளிப்படும். இதெல்லாம் எதை வெளிப்படுத்துதான்? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுனால என்ன பண்ண போறோம்? கர்த்தருடைய பர்வதத்துக்கு போறோம், கர்த்தர் அவருடைய வழியை போதிக்கிறார். அப்ப அவர் வழி என்ன? வெளிச்சம் என்ன? அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்த்து திரளான ஜனங்களை கடிந்து கொள்வார். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் அவர்கள் தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் அடிப்பார்கள். ஜாதிக்கு விரோதமாய் ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை,
இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை. யாக்கோபின் வம்சத்தாரே, கர்த்தரின் வெளிச்சத்தில் நடப்போம் வாருங்கள். கர்த்தருடைய வெளிச்சம்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். கர்த்தருடைய வெளிச்சம்னா கர்த்தர் கடிந்து கொள்வார், ஆகவே நானும் கடிந்து கொள்கிறேன் அப்படின்லாம் சொல்லுங்கிறாங்கல்ல. கர்த்தருடைய கடிந்து கொள்ளுதல்னா என்னன்னா, நீ பட்டயத்தை எடுக்காத, பட்டயத்தை என்னவா மாத்து, மண்வெட்டியா மாற்று. தங்கள் ஈட்டிகளை அறிவாள்களாக அடிப்பார்கள். யுத்தத்தை இனி அவர்கள் கற்பதில்லை. இந்த வார், இந்த சண்டைகள் எல்லாம் நின்று போய்விட்டது என்று அவர்கள் விசுவாசித்தார்கள். ஆகவே கிறிஸ்தவர்கள் என்ன பண்ண மாட்டாங்க, இந்த பீஸபிள் ஆட்டிடியூட்ல மட்டும்தான் அவங்க நடப்பாங்க. இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த சமாதான வழிமுறைகள்ல மட்டும்தான் அவர்கள் இருப்பார்களே தவிர யுத்தத்துக்கு போக மாட்டாங்க. இது ஒரு பெரிய பிரச்சனை. ரெண்டாவது, இந்த கிறிஸ்தவர்களுடைய அன்பு இருக்கு பாத்தீங்களா, இந்த அன்பு அதை அவங்களால புரிந்து கொள்ளவே முடியல. இந்த ஐடியாவையே அவங்க தான் கண்டுபிடிச்சாங்க. கிறிஸ்தவங்க தான், ஆதி கிறிஸ்தவர்கள் தான், அல்லது பவுல் போன்றவர்கள் தான் இந்த அகபே என்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. கிரீக்ல வந்து நிறைய வார்த்தை இருக்குது அன்பு என்பதற்கு, ஈரோஸ், ஃபீலியோ, அந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்குது. ஆனா அவருடைய இலக்கியங்கள்ல இந்த அகபே என்கிற வார்த்தை 2 இடங்களை தவிர வேற எங்கேயுமே சொல்லப்படலை. இந்த அகபே அப்படின்னு சொன்னா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத அன்பு. கடவுள் மனிதர்களிடத்துல அப்படிப்பட்ட அன்பை வைக்கிறார் என்று சொல்வதற்காக காயின் பண்ணப்பட்ட ஒரு அன்பு. இந்த அன்பை வந்து சபைகள்ல பார்க்க முடிந்தது. அதாவது ரோமர் செல்சஸ் அப்படிங்கிற ஒரு பிலாசபர், அவர் வந்து கிறிஸ்தவர்களை கடுமையா தாக்கி தான் எப்பவுமே பேசுவார். அவர் கடுமையா தாக்கி பேசும்போது ஒரிஜின் என்கிற ஒரு சர்ச் ஃபாதர், அவர் ஒரு அப்பாலஜிஸ்டிக்ஸ், அவரும் இந்த மாதிரியான தத்துவ ஞானிகளை எதிர்த்து கிறிஸ்தவ சத்தியங்களை எடுத்து வைக்கக்கூடிய வாதம் பண்ணுகிறதுல சிறந்த ஒரு நபர். ஆனா அவர் பெரிய வாதங்கள்லாம் பண்ணதை விட அவர் ஒரு கடிதம் எழுதுகிறார் அந்த செல்சஸ்க்கு. அந்த செல்சஸ்க்கு அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க சொல்றீங்க எங்களுடைய லவ் ஃபேக்குன்னு. ஏன்னு சொன்னா அவங்க வந்து கிறிஸ்தவர்களை நிறைய பொய் குற்றச்சாட்டு வச்சாங்க, நிறைய பொய் குற்றச்சாட்டு. அவங்க வந்து இந்த கர்த்தருடைய பந்தி அப்படின்னு ஆராதிக்கிறோம் இல்லையா, அதை வந்து மாம்சமும் ரத்தத்தையும் புசிக்கிறாங்க, கேனபலிசம் பண்றாங்க, குழந்தைகளை, தங்களுடைய முதற் பேரான பிள்ளைகளை கொன்று சாப்பிடுகிறார்கள். அதுதான் அவங்களோட இது. இந்த குத்து விளக்கு மாதிரிலாம் ஏற்றி வச்சிருப்பாங்க இரவு நேரங்கள்ல. இந்த கிறிஸ்தவர்கள் என்ன நடந்துச்சுன்னா, இரவு நேரங்கள்ல தான் கூடுவாங்க சபை கூடுதல். ஏன்னா காலையில கூடுனா இந்த இவங்கெல்லாம் ரொம்ப தொல்லை பண்றாங்க, இந்த மாப்ஸ் வந்து ரொம்ப தொல்லை பண்றாங்க அப்படின்னு சொல்லி இரவுல சீக்கிரட்டா கூட ஆரம்பிச்சாங்க. ஸோ இவங்க அதை எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா, தேசத்துக்கு விரோதமா என்னமோ பண்றாங்க, சீக்கிரட்டா கூடுறாங்க. அப்புறம் சீக்கிரட்டா கூடுறது மட்டும் இல்ல, அவர்கள் வந்து அன்பு என்கிற பேர்ல தவறான உறவுகளை ஊக்குவிக்கிறார்கள். அப்புறம் வந்து பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்னு கூப்பிட்டுக்கிறாங்க, சகோதர சகோதரிகள்னு கூப்பிட்டுக்கிறாங்க. ஆனா அவர்களுக்குள்ள உறவு வைக்கிறதுனால இது வந்து தவறான ஒரு விஷயம். அந்த மாதிரி எல்லாம் பழி சொல்ல ஆரம்பித்து அவர்களை துன்புறுத்த ஆரம்பித்தார்கள். இந்த சமயத்துல இவர்கள் அன்பு என்று பேசுகிறது இதையெல்லாம் செய்வதற்காக போர்த்தப்படுகிற ஒரு போர்வை. ஆகவே இது வந்து உண்மையான அன்பு கிடையாது. இப்படிலாம் யாரும் அன்பு செலுத்த வேண்டியது இல்லை, அன்பு செலுத்த முடியாது இவங்க சொல்ற மாதிரி. அதாவது தனக்கு குறை உண்டாக மற்றவர்களை நிறைவுக்குள்ளாக நடத்துவது. என் நிறைவிலிருந்து மற்றவர்களுக்கு நான் கொடுக்குறேன், அது ஓகேப்பா. 2 வச்சிருந்தா 1 கொடு, அது ஓகே. எனக்கு ஒண்ணுமே இல்லாம போகும்போது நான் 1 கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்களே, அது வந்து சரி கிடையாது. இன்னொருத்தனுக்காக நான் சாகுறேன், இன்னொருத்தனை காட்டி கொடுக்க மாட்டேன். ஒருத்தரை பிடிச்சிட்டு போயிட்டாங்க, அவரை வந்து அவர் மேல பொய் சாட்சி சொல்றாங்க, அவரை இவருடைய குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னா அவரை காட்டி கொடுக்க சொல்றாங்கன்னா இவங்க காட்டி கொடுக்க மாட்டேன்றாங்க. தன்னுடைய மரணத்தை விட, தன்னுடைய நஷ்டத்தை விட அடுத்தவர்களுடைய வாழ்வு மேலே அக்கறை செலுத்தக்கூடிய அன்பு இருக்குமானால் அது என்ன என்பதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியல. அப்பதான் இந்த ஒரிஜின் செல்சஸ்க்கு எழுதுகிறாரு, கம் அண்ட் ஸ்டே வித் அஸ். எங்கள் சபைகளிலே வந்து நீங்க பிசிக்கலா வந்து அங்க இருங்க, அப்ப நீங்க உங்களுக்கு தெரியும் எங்களுடைய அன்பு என்னன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி. கம் அண்ட் ஸ்டே வித் அஸ். இஃப் யூ டோன்ட் பிலீவ் தட் அவர் லவ் இஸ் ரியல், கம் டு அவர் சர்ச்சஸ் and just see yourself how we love one another. இத சவாலா கூப்பிடுறாங்க. நம்மளாம் அப்படி கூப்பிட முடியாது. எலெக்ஷன் அன்னைக்கு கூப்பிட்டோம்னா பெரிய பிரச்சனை.
அடிப்படை தகராறு. சபை எலெக்ஷனை பத்தி பேசுறேன் நான். மத்த சில சபைகள்ல ஒரு 2 வாரம் வந்துட்டு போனாங்கன்னா நல்லது. அந்த சபை மெம்பர் ஆகி பழக ஆரம்பிச்சாங்கன்னா தான் அந்த சபைக்குள்ள எத்தனை பிரிவு இருக்குது, யாருக்கெல்லாம் பாஸ்டரை பிடிக்கும், யாருக்கு பாஸ்டரை பிடிக்காது, யார் அங்க இன்ஃப்ளூயன்ஸான ஆளு, யார் பின்னால போனா நல்ல பேர் எடுக்க முடியுன்ற மாதிரிலாம் புரிஞ்சுப்பாங்க. அதனால இப்ப நம்ம யாரையும் கூப்பிட முடியாது. ஆனா அன்னைக்கு ஒரிஜின் கூப்பிட்டு இருந்தார் தைரியமா, வந்து பாரு எங்க சபைகள்ல. இத வந்து நெட்டிசி அப்படிங்கிற சமீபகால ஒரு கடவுள் மறுப்பாளர், இந்த செல்சஸ்க்கு அப்புறமா பயங்கரமா பேசக்கூடியவர் இவரா தான் இருந்தாரு. அவர் வந்து ஸ்லேவ் மொராலிட்டி அப்படிங்கிறார். ஸ்லேவ் மொராலிட்டினா என்ன அர்த்தம்னா, இப்ப நான் வந்து வசதி குறைவானவன், நான் வசதி மிகுந்த ஒருவருக்கு வந்து அன்பு செலுத்துறேன், அவர் மேல அன்பு செலுத்துறேன்னா அவரை என் வயப்படுத்துவதற்காக. ஸ்லேவ் மொராலிட்டி அப்படின்னு சொன்னா, என்னோட அன்பால அவங்கள அசைய விடாம பண்றது. அட இவ்வளவு அன்பா இருக்கிறான், இவன் கேட்டு எப்படி செய்யாம இருக்கிறது, அந்த மாதிரி ஆக்குறது தான் இவர்களுடைய ட்ரிக்ஸ் அப்படி சொல்றாரு அவரு. ஆனா இந்த ரியல் லவ்வை யாரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாததுனால இந்த ரியல் லவ்வை பத்தி பேசினா யாராலையும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு தன்மையை அவர்கள் வைத்திருந்தார்கள். இன்றைக்கு நாம கலக்காம போறதுக்கு காரணம், உலகத்தை கலக்குகிறவர்கள் சொல்லாம போறதுக்கு காரணம், நாம உலகத்தார் மாதிரி தான் நம்ம வாழ்றோம். நம்முடைய நன்மைக்காக இன்னொருத்தர் மேல அன்பு செலுத்துறோம். அதுலயும் குறிப்பா கிறிஸ்தவர்களுக்கு இன்னொருத்தர் மேல அன்பு செலுத்துறாங்கனாலே அவங்களை எப்படியாவது சர்ச்சை கூட்டு வந்துடணும், அவங்களுக்கு எப்படியாவது சுவிசேஷம் சொல்லிடணுன்ற ஒரு ஹிடன் அஜெண்டாவோட தான் பண்றாங்களே தவிர, இந்த பியூர் லவ் அப்படிங்கிறத பார்க்க முடியாத காரியத்தினால, ஜனங்க மத்தியிலையும் பார்க்க முடியல. நாங்கள் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறோம்னு சொல்லுகிற நம்ம மத்தியிலையும் அப்படிப்பட்ட அந்த பியூர் லவ் பார்க்க முடியாதனால, ஆகபே லவ் பார்க்க முடியாததுனாலதான் நாம கலக்குகிறவர்களாக இல்லை. மூன்றாவது, கிறிஸ்தவர்கள் இந்த உலக வரலாற்றுக்கு அர்த்தம் கொடுப்பதே இயேசு கிறிஸ்துவனுடைய வரலாறு தான் அப்படின்னு நினைச்சாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த உலகம் வந்து ரொம்ப பார்பரிசமா இருந்தது, ரொம்ப குழப்பத்துல இருந்தது, கேயாஸா இருந்தது. அதை வந்து இந்த அகஸ்டஸ் சீசர், ஜூலியஸ் சீசர் போன்றவர்கள் தங்களுடைய யுத்த திறமையினாலே ஒன்றிணைத்தார்கள், ஒரு மாபெரும் நாடாக ஒன்று சேர்த்தார்கள். அப்படி ஒன்று சேர்த்தது நிமித்தமாக இன்னைக்கு இந்த உலகம் ஒரே சீராக, ஒரு மொழி பேசுகிறதாக, ஒரு குடையின் கீழாக வருகிறதாக அது இருக்கிறது. அதான் இதுக்கு காரணம். ஆகவே இந்த ரோம் மூலமாகத்தான், இந்த ரோம சாம்ராஜ்யம் மூலமாகத்தான் உலகத்திற்கு வரலாறு எழுதப்படுகிறது, அர்த்தம் கொடுக்கப்படுகிறது, இந்த உலகத்தினுடைய சமாதானம் உண்டாகிறது. ஆகவே இந்த ரோம் ராஜ்யம் தான் உலக ரட்சகர் என்று சொல்லி அவர்கள் பேசும் பொழுது, இல்ல பிரின்ஸ் ஆஃப் பீஸ் என்றவர் இவரே, இவர் மூலமாக எங்களுடைய வரலாறு ஜூலியஸ் சீசர்லயோ அகஸ்டஸ் சீசர்லயோ துவங்கல, எங்களுடைய வரலாறு ஆபிரகாமில் துவங்குகிறது. அவன் தனிமையா இருக்கும்போது தேவன் அவனை அழைத்தார், அவன் மூலமாக இதெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லி ஆபிரகாமுடைய வரலாறுல இருந்து கொண்டு வந்து இந்த இஸ்ரவேலிலே, இந்த யூதர் மத்தியிலே இயேசு கிறிஸ்து பிறந்தார், அவர் சிலுவைக்கு போனார், அவர் மரித்தார், அவர் உலகம் முழுவதையும் ஆசீர்வதிப்பார் என்கிற வாக்கு தத்தம் ஆபிரகாமுக்கும் தாவீதுக்கும் இருந்தது. இந்த இயேசு வந்து விட்டார், இவர்தான் அந்த ராஜா என்று அறிவிக்கிறதா அவருடைய சுவிசேஷமா இருந்தது. இது ஒரு மூன்றாவது பிரச்சனையாக அவர்கள் சந்தித்தார்கள். அடுத்தது இன்னொன்னு, உங்களுக்கு அது தமாஷா கூட இருக்கும், தாழ்மையா இருக்கிறது. அவங்களுக்கு எப்படி பிரச்சனைன்னு சொன்னா, அவர்களுடைய இலக்கியங்கள், அவர்களுடைய எண்ணங்கள்ல தாழ்மை என்பது வளர்த்து கொள்ளப்பட வேண்டிய ஒரு பண்பாக கருதவே இல்லை. அவர்களுக்கு கௌரவத்தின் மேல ஒரு பெரிய அலாதி காதல் இருந்தது. கௌரவம், ஹானர். ஏன்னா அந்த ஹானர் வந்து யுத்தத்தினாலோ, சிறந்த இலக்கியங்களை படைப்பதினாலோ, சிறந்த வழக்கறிஞர்களாக மாறுவதனாலோ, அல்லது ஒரு குறிப்பிட்ட குலங்களிலே, இனங்களிலே பிறப்பதினாலோ உண்டாகிறதாக நினைத்தார்கள். தாங்கள் அடிமைகளாக இல்லை என்பதிலே பெருமை கொண்டார்கள். அதனால அவங்க என்ன நினைச்சாங்கன்னு சொல்லி சொன்னா, இப்படித்தான் நாம வந்து வென்றெடுக்கணும், நம்முடைய பெருமைகளை வென்றெடுக்கணும், பெருமை பேசணும்னு சொன்னாங்க. பெருமை பேசணும்.
இன்னைக்கு இன்னைக்கு யார் தலைவர்கள் பெருமை பேசுறவங்க தான். அது வந்து இன்னைக்கு வந்து அது 2000 வருஷம் ஆயிட்டதுனால இன்னைக்கு இந்த தாழ்மை அப்படிங்கிறது ஒரு ஒரு பண்பாக மனிதர்கள் வளர்த்து கொள்ள வேண்டிய பண்பாக பேசப்படுகிறது. வளர்த்து கொண்டோமானா இல்ல. நீங்க நீங்க சபைகள் இல்லாம வெளியே பார்த்தீங்கன்னா கூட பேசுறவங்க எப்படி பேசுவாங்கன்னு சொல்லி சொன்னா, வாய் அளவுல எல்லாம் கடவுள் தான் கடவுள் தான் அப்படி சொல்லுவாங்க. நம்மளும் எப்படி பேசுறோம்னு சொல்லி சொன்னா, கர்த்தருடைய பரிசுநாம ஸ்தோத்திரம், இதை நான் என் பெருமைக்காக சொல்லல, ஆண்டவருடைய மகிமைக்காக சொல்றேன், கர்த்தருடைய கிருபையினால தான் அது நடந்தது, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி என்னவெல்லாம் சொல்லணுமோ, என்னெல்லாம் நம்மளை பத்தி பெருமையா சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லிட்டு, இதெல்லாம் நான் என்னை பெருமைப்படுத்துறதுக்காக சொல்லல, கடவுளுடைய நாமம் உயர்றதுக்காக சொன்னேன் அப்படி சொல்லிடுவோம். நமக்கு திறமை இல்லைன்னு டினை பண்றதுதான் தாழ்மை. அப்படி யோசித்துக்கிட்டோம். நமக்கு திறமை இல்லைன்னு டினை பண்றது. இப்போ ஒருத்தர் நான் தான் சொல்றேன், நான் வந்து 100 புஸ்தகங்கள் வாசித்தது நிமித்தமாக, நான் வந்து இந்தந்த கல்லூரிகள் போய் படித்தது நிமித்தமாக, நான் வந்து ஒவ்வொரு நாளும் 5-6 மணி நேரங்கள் வேதத்தின் முன்பாக உட்கார்ந்து கிரேக்க மொழியையும் ஹீப்ரு மொழியையும் கற்று அதெல்லாம் பண்ணுகிறதுனால் என்னால் இப்படி சிறப்பாக பிரசங்கம் பண்ண முடிகிறது அப்படி நான் பேசினேன்னா, நீங்க அடுத்த வாரத்திலிருந்து என் பிரசங்கத்தை கேட்க மாட்டீங்க என்றால் ரொம்ப பெருமை உடையவன்டா அப்படின்றீங்க. இப்ப அதுக்காக நான் என்ன சொல்லணும்னா, கர்த்தருடைய கிருபையில, கர்த்தருடைய தயவுல, ஏதோ நான் பாட்டுக்கு உட்கார்ந்துருந்தேன், கர்த்தர் என் வாய் மூலமா என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, பேசிக்கிட்டே இருக்கிறாரு, கர்த்தர்னாலதான் இந்த ஞானமே உண்டாச்சு, பெரிய தேவ தயவு, இப்படிலாம் நான் பேசினா நான் ரொம்ப தாழ்மையான ஆளு அப்படின்னு சொல்லி பேர் வாங்கிறது ரொம்ப ஈஸி. ஆனா இத கூட அவங்க செய்யல. ரோமர்கள் வந்து இத கூட செய்யல. அவங்கள பொறுத்த வரைக்கும் பெருமை என்பது எங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொன்னா, அதாவது ஹூபரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, தலைகணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு சொல்லி சொன்னா, கடவுளுக்கு முன்பாக கோயிலுக்குள்ள போகும்போது தலை குனிஞ்சு போகணும், கடவுளுக்கு முன்பாக நீ தாழ்மையா இருக்கணும், அப்புறம் ராஜாவுக்கு முன்பாக தாழ்மையா இருக்கணும். இந்த 2 இடத்துல ஏன் நீ தாழ்மையா இருக்கணும்னா, நீ இல்லைன்னா செத்து போயிடுவ ராஜா, கொன்றுவீங்க உன்னை, கடவுளும் கொன்றுவாரு, அரசனும் கொன்றுவாரு. நீ அவரை ஏத்து பேசினா, நீ அவர் முன்னால உன்னை சிறந்தவனா காண்பித்தனா கொன்றுவீங்க. அதனால நீ தாழ்மையா இருக்கணும். ஆனா உனக்கு கீழே இருப்பான் பாரு, ஸ்லேவ்ஸ் இருப்பான், படிக்காதவன் இருப்பான், கூலி வேலை செய்யறவன் இருப்பான், அவங்ககிட்ட எல்லாம் நீ பெருமையா நடந்துக்கணும், அவங்ககிட்ட நீ தாழ்மையா நடந்துக்க கூடாது. உன்னோட ஈக்குவலா இருக்கிறான் பாரு, அவங்ககிட்ட நீ பெருமையா நடந்துக்கணும். ராஜாவும் செனட்டர்ஸும் கடவுள் எல்லாம் உன்னோட உயர்ந்தவங்க, அவங்க கிட்ட நீ தாழ்மையா நடந்துக்கணும். இது அவங்க தாழ்மைக்கும் பெருமைக்கும் கொடுத்த விளக்கம். ஆனா இங்க கிறிஸ்தவர்கள் சபை என்று சொல்லப்படுகிற இடத்துல ரொம்ப வித்தியாசமா இருக்குது. ரொம்ப ரொம்ப வித்தியாசமா பாக்குறாங்க அவங்கள. இவங்க என்ன சொல்றாங்க, இந்த தாழ்மைதான் உயர்வதற்கான வழி அப்படி சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க பெருமைதான் உன்னை உயர்த்தி கொள்வதற்கான வழி. எத்தனை பேட்ஜ் ஆஃப் ஹானர் இருக்குன்னு ரொம்ப முக்கியம், எத்தனை சர்டிபிகேட் உங்க ஆபீஸ் ரூம்ல ஃப்ரேம் பண்ணப்பட்டிருக்குதுன்னு ரொம்ப முக்கியம், எத்தனை மெடல்ஸ். சில பேர்லாம் ரூமே கட்டி வச்சிருக்கிறாங்க, மெடலும் அந்த கழுத்துல போடுறதும் கப்பும் வாங்கி அதை அடுக்கி வைத்து ஃப்ரண்ட் ரூம்ல வச்சிருப்பாங்க. அது பேக் ரூம்ல எல்லாம் இருக்காது, வந்தாலே பார்க்கணும், பார்த்தாலே தெரியணும். சர்டிபிகேட்டு, போட்டோஸ் இல்லையா, எந்தெந்த பெரிய பெரிய ஆட்கள்கிட்ட அந்த போட்டோவை வாங்கணும் அப்படிங்கிறது. பிறகு வந்து அந்த காலங்கள்ல வந்து நம்ம தாத்தா காலத்துல எல்லாம் வந்து மானுடைய தலை, கரடியுடைய தலை, இதெல்லாம் வந்து செவுத்துல தொங்கிக்கிட்டு இருக்கும், பெரிய துப்பாக்கி ஒண்ணு தொங்கிக்கிட்டு இருக்கும், பெரிய வேட்டைக்காரராமா. அது தெரியணும் எல்லாருக்கும். அது விலைக்கு வாங்கி மாட்டினோமா, கப்புல வந்து பக்கத்து கடையில கொடுத்து சீல் அடிச்சு வாங்கிட்டு வந்தோம்ன்றதெல்லாம் முக்கியம் இல்ல, வீட்டுல இருக்கணும் இல்லையா. 50,000 ரூபாய் செலவானாலும் பரவாயில்ல, அப்போஸ்தலர் ஆயிடணும். இதெல்லாம் ஒரு பெரிய கௌரவம் பாருங்க. இந்த கௌரவத்துல அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அங்க சபை வந்து என்ன சொல்லிச்சு, இல்ல தாழ்த்துறது நிமித்தமாக தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். நீ யாருக்காவது தலைவனா இருக்க விரும்பினா எல்லாருக்கும் ஊழியக்காரனா இருக்க கடவன். இது வந்து புரிய மாட்டேங்குது உங்களுக்கு. யாருக்கு? ரோமர்களுக்கு புரிய மாட்டேங்குது, நமக்கும் புரிய மாட்டேங்குது. ஏன்னா நம்மளும் இப்ப அப்படித்தானே இருக்கிறோம், புரிய மாட்டேங்குது. இது எப்படி முடியும்? தாழ்மையா இருந்தா வச்சு நசிக்கிட்டு போயிடுவானே, சாணி மாதிரி மீசிட்டு போயிடுவானே. ஏன் அவரே தான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கணுமா? குடும்பத்திலே கேட்கிறோம், ஏன் அவங்களே தான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கணுமா? நான் ஜெயிக்கவே கூடாதா? எப்பத்தான் ஜெயிக்கிறது? விட்டு கொடுத்தா தலை மேல ஏறி போயிடுவாங்க போல இருக்க. அப்ப நம்ம கொஞ்சம் நம்முடைய வீரத்தையும் காமிச்சு ஆகணும். சரியான நேரத்துல நம்ம கரெக்டா பேசலாம், சரி வராது. இதெல்லாம் வந்து
கிறிஸ்தவத்துல இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்ம. ஆனா ஆதி கிறிஸ்தவர்கள் பிரச்சனை பண்ணதே, அவர்களுக்கு கலக்கத்தை உண்டு பண்ணதே, இவனுக்கு என்னமோ புதுசா சொல்றாங்களே, சிலுவையில் அறையப்பட்ட ஒரு நபரை ராஜான்றாங்க. நாங்க இத்தனை சண்டை போட்டு இத்தனை பேரை கொன்று வென்று உட்கார்ந்து இருக்கிறோம், என்ன ராஜான்னு சொல்ல மாட்டேன்றாங்க. என்ன விஷயம்? வரும்போதே இயேசுவே சொல்லிட்டாரு, என்னை பின்பற்றி வருகிறவர்கள் ரோமை ஏன் பின்பற்றணும்? ரோமுக்கு ஏன் கீழே போய் மற்ற ராஜாக்கள் கூட போய் சேர்ந்தாங்க? அதுல ஒரு பெரிய பெருமை இருந்தது. வெற்றி பெற்றவர்களோடு சேர்வதில் ஒரு மிகப்பெரிய பெருமை. அவர்களுக்கும் அந்த வெற்றியில பங்கு இருக்கிற மாதிரியே நடப்பாங்க. ஜெயிக்கிற குதிரை மேல காசு கட்டணும்னு சொல்லுவோம்ல. இப்ப இன்னைக்கு நம்முடைய நாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா, ஏன் நிறைய பேர் போய் ஒரு குறிப்பிட்ட இடத்துல போய் சேர்றாங்கன்னா, அவர்கள் வெற்றி பெற்று கொண்டிருக்கிறார்கள். இப்ப நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா, இப்ப நம்ம ஏதாவது சம்பாதிக்கணும்னு சொல்லி சொன்னா, இவர்களுக்கு ஆதரவாக இருந்தால் முடியும். அதானே, அதுதான் சூழ்நிலை. அப்படிப்பட்ட அதுதான் புத்திசாலித்தனம். அதுதான் மனிதர்களுக்கு இயல்பா வருகிறது. அப்படிப்பட்ட சமயத்துல இவர்கள் நாங்க அப்படி செய்ய மாட்டோம், நாங்க இயேசுவை சிலுவையை நாங்க சுமந்துகிட்டு போவோம் அப்படின்றாங்க. சிலுவைன்றது ஒரு கேவலம். யாருமே அவருடைய பிள்ளை அந்த இடத்துக்கு போகிறத விரும்பவே மாட்டாங்க. கிராஸ் மீன்ஸ் ஷேம். ஏன் சிலுவையில ரோமர்கள் அடித்தாங்கன்னா, ஒண்ணு வேதனைப்படுத்தும், ரெண்டாவது அது மிகப்பெரிய அவமானம். நடு ரோட்ல மக்கள் மையத்துல ஒரு மலைக்கு மேல முழு நிர்வாணமாக ஒரு ஆள் தொங்குறதுன்றது எவ்வளவு பெரிய அவமானம். அதை பார்த்தவர்கள் இவர் மேல என்ன குற்றச்சாட்டு சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த குற்றச்சாட்டை அந்த நம்ம மேல என்னைக்கும் வரவிடாத மாதிரி பாத்துக்கணும். ஏன் நம்ம ஜெயில எல்லாம் போடுறாங்கன்னு சொல்லிட்டுன்னா, சொல்லப்படுற கதை என்னன்னா அவரை திருத்துறதுக்காகன்னு சொல்லி. நான் கேட்கிறேன், ஜெயிலுக்கு போய் திருந்தி வந்தது யாரு? ஜெயில ஏன் போடுறாங்கன்னா மற்றவர்களுக்கு பயம் உண்டாகும்படியாக, மற்றவர்களுக்கு இதே குற்றச்சாட்டு என் மேல வந்துடக்கூடாது, ஆகவே நான் வேற மாதிரி நான் வாழ்க்கையை நடத்துவேன் அப்படின்னு சொல்லணும். இங்க சிலுவை என்பது மிகப்பெரிய கொடூர தண்டனை. ஆனா இயேசு சொல்லும்போது சொல்றாரு, என்னை பின்பற்றி வருகிறவர்கள் என்ன பண்ணுங்க, சிலுவைய சுமந்துட்டு வாங்க. அது ஷேம். அது ஒரு ஹானர் ஷேம் கல்ச்சர். அது ஒரு கௌரவம் அவமானம், இது ரெண்டும் தான் அவங்க பார்ப்பாங்க. ஒரு அடிமையா இருக்கிறது, பெண்ணா பிறக்கிறது, இதெல்லாம் அவர்களுக்கு ஒரு பெரிய அவமானமாக கருதின ஒரு கலாச்சாரத்துல இருந்திருக்கிறாங்க மக்கள். இன்னைக்கு அதெல்லாம் நமக்கு புரியவே புரியாது. அப்படி ஒரு காலம் இருந்துதானே நமக்கு புரியல. அதனாலதான் சிலுவை கிரேக்கர்களுக்கு பைத்தியமாய் தோன்றினது. பைத்தியக்காரமா பேசுறாங்கப்பா இவங்க. சிலுவையில தொங்கின ஒரு ஆள தலைவர்ன்றாங்க, ராஜான்றாங்க. என்னப்பா இது? இயேசு கிறிஸ்துனுடைய சகோதரர்களே, இயேசுவை பார்த்து இப்படி சொல்றாங்க, பிரபல்யமாய் இருக்க விரும்புகிற யாரும் இப்படி அமைதியா இருக்க மாட்டாங்க, வெளியரங்கமா போய் காரியங்களை செய்வாங்க. நீ போ, வெளியரங்கமா காரியங்களை செய்ய அப்படிங்கிறாங்க. பாப்புலாரிட்டி கெயின் பண்றது கத்து கொடுக்குறாங்க அவருக்கு. சமீபத்துல என்னுடைய செய்தி ஒன்று வந்திருந்தது. பாப்புலாரிட்டி முக்கியம் இல்லை, இம்பாக்ட் முக்கியம். எவ்விதமான பாதிப்பை நாம் ஏற்படுத்துகிறோன்றதுதான் முக்கியம். எவ்விதமான இன்ஃப்ளூயன்ஸ் பண்றோன்றது முக்கியம். பாப்புலாரிட்டி கெயின் பண்றது முக்கியம் கிடையாது. என்னுடைய லைஃப்ல எத்தனையோ பாப்புலாரிட்டியான ஆட்களை நான் வரலாறுல வாசித்திருக்கிறேன். நான் வாழ்கிற காலத்துல இப்ப பாப்புலாரிட்டி எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்க என் வாழ்க்கையில என்ன இம்பாக்ட் பண்ணாங்கன்னா, என்ன ஒரு இம்பாக்டும் பண்ணல. எங்க அப்பா தான் என் வாழ்க்கையில இம்பாக்ட் பண்ண முடியும். என் வாத்தியார் தான் என் வாழ்க்கையில இம்பாக்ட் பண்ண முடியும். என் வாத்தியார் பேரு இந்த உலகத்துல யாருக்குமே தெரியாதா இருக்கும். எங்க அப்பா பேரு யாருக்குமே இந்த உலகத்துல தெரியாதா இருக்கும். ஆனா அவங்க என் வாழ்க்கையில இம்பாக்ட் பண்ணிருக்காங்க. பாப்புலரா இருக்கிற நிறைய பேர் எந்த இம்பாக்டும் எனக்கு பண்ணாம போகலாம். இயேசு இம்பாக்ட் பண்ணார் உலகத்தை. உலகத்தோட மோதினாரு, உலகத்தை மாத்தினாரு. அததான் கிறிஸ்தவர்கள் செஞ்சாங்க. அவங்களுக்கு அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் அப்படி பேர் வாங்கறதுக்காக அவங்க வேலை செய்யல. செஞ்சதுனால அந்த பேர் கொடுத்திருப்பாங்களா இருக்கும். விளங்குதுங்களா? ஹம்பிள் இஸ் a virtue. அப்ப ஹம்பிள்னா என்னங்க? தாழ்மையா இருக்கிறதுனா என்ன? இது கிடையாதா?
ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் என்ன பெருமைப்படுத்திக்கிறதுக்காக சொல்லல, தேவ கிருபையினால சொல்றேன். 15 வருடங்களாக இந்த ஊழியத்தை செய்து 500 சபைகளை கட்டும்படியாக ஆண்டவர் உதவி செய்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இதுல நமக்கு ஒன்றும் திறமையெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த திறமையற்றவனை ஆண்டவர் 500 சபை கட்ட வச்சாரு அப்படின்னு சொன்னா அது தாழ்மை கிடையாதா? நம்ம தாழ்மைன்னு அதான் நினைச்சுக்கிறோம். வார்த்தைக்கு வார்த்தை இது என்னுடைய பேருக்கும் பெருமைக்கும் கிடையாது. ஆண்டவருடைய நாமத்து மகிமைக்காக நான் செய்யறேன். இப்ப இத சொல்லும் போது என்ன பிரச்சனைனா, அதுல கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க நம்மளும் எதுவுமே செய்ய வேண்டியது இல்ல போல் இருக்குது, ஆண்டவரே நினைச்சா நம்ம மூலமா எதனா செஞ்சிருவார் போல் இருக்கு அப்படின்னு நினைக்கிறது. இப்ப இந்த சச்சின், ரஜினிகாந்த், இந்த மாதிரி பெரிய பிரபலியங்கள் இருக்கிறாங்க பாத்தீங்களா, இவங்க அப்படி சொன்னாதான் நமக்கு அது தாழ்மையாவே தெரியுது. அதாவது எல்லாத்தையும் செய்து முடித்து விட்டு சாதித்து முடித்து விட்ட ஒருத்தர் இந்த மாதிரி பேசினாங்கன்னா நமக்கு தாழ்மையா தெரியுது. யாரோ ஒருத்தன் இப்ப யாரோ ஒரு ஆள் போயிட்டு ஒண்ணுமே செய்யாத ஒரு ஆள் போயிட்டு கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம், கர்த்தரால தான் நான் ஒண்ணுமே செய்யாம இருக்கிறேன்னு சொன்னா என்ன அது என்ன தாழ்மை? இதெல்லாம் தாழ்மையே இல்லையா? இது லிப் சர்வீஸ், ஹம்பிள்னஸ் கொடுக்குற லிப் சர்வீஸ் இது. இப்ப உண்மையிலே தாழ்மைனா என்ன? பவுல் அதை பிலிப்பியர்ல சொல்றார், வாசிக்கலாம். பிலிப்பியர் 2:3 வாசிக்கிறேன். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையாக எண்ண கடவர்கள். இதுதான் தாழ்மையாம். நீங்க உங்களை குறைச்சிக்கிறது இல்ல தாழ்மை, அடுத்தவனை உயர்வா யோசிக்கிறது இருக்குல்ல, அது தாழ்மை. அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளை நோக்குவானாக, இது தாழ்மை. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. ஏன்? கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை தான் தாழ்மையான சிந்தனை. என்ன சிந்தனை? அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். He humbled himself. எப்படி ஹம்பிள் பண்ணாருன்னு சொல்லி சொன்னா, தன்னை குறைத்து கொண்டாருன்னு இல்ல, மற்றவர்களை உயர்த்தினார், நம்மை அவரை போல் மாற்றினார். இதுதான் கிறிஸ்தவர்களுடைய விர்ச்சுவா இருந்தது. அவங்க ஹம்பிள்னஸ் கொடுத்தது என்னன்னு சொல்லி சொன்னா, மற்றவர்களுக்காக நாம் என்ன செய்கிறோம் அதுதான் தாழ்மைன்றாங்க. கிறிஸ்து நமக்காக மரித்தார் அப்படின்னா நம்மளை தப்பிக்க வச்சிட்டாரு, அந்த மாதிரியான பீனல் சப்ஸ்டிடியூஷன், எனக்கு பதிலாக அவர் மரித்தார்னு சொல்லுகிறோம். எனக்கு கிறிஸ்து நமக்கு பதிலாக மரித்தார் இல்ல, கிறிஸ்து நமக்காக மரித்தார்னா அது வேற விஷயம். எங்க அப்பா எனக்காக கஷ்டப்பட்டார், நான் கஷ்டப்பட வேண்டிய இடத்துல எங்க அப்பா கஷ்டப்படல, நான் சைக்கிள் மிதிக்க வேண்டிய இடத்துல எங்க அப்பா சைக்கிள் மிதிக்கல. ஆனா இன்றைக்கு அவங்க சைக்கிள் மிதித்ததினால் நான் காரில் போய் கொண்டிருக்கிறேன். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு, புரியுதா உங்களுக்கு? சோ கிறிஸ்தவர்கள் அப்படிதான் புரிஞ்சுக்கிட்டாங்க. மற்றவர்களுடைய நன்மைக்காக எங்களை நாங்கள் இழக்க ஆயத்தமாய் இருக்கிறோம், இது தாழ்மை. அவங்களுக்கு அப்படி கிடையாது, எங்களுடைய நன்மைக்காக மற்றவர்களை கொலை செய்ய ஆயத்தமாய் இருக்கிறோம், இது பெருமை. இந்த பெருமைக்கும் தாழ்மைக்குமான யுத்தம் தான் ரோமர்களுக்கும் சபைகளுக்கும் நடந்த விஷயமா இருந்தது. உங்களுக்கு இப்ப புரியல, அடுத்த வாரத்துல இன்னும் தெளிவா நான் பேசும்போது உங்களுக்கு புரியும். ஏன்னா நமக்கு அது ரொம்ப கஷ்டம் இதை புரிஞ்சுக்கிறது. தாழ்மைனா ஏதோ எல்லாரும் வரும்போது எழுந்து நின்று வணக்கம் போடுறதும், முகத்தை அப்படியே சாஃப்டா வச்சுக்கிறதும், மென்மையா சிரிக்கிறதும், கொஞ்சம் சத்தமா சிரிக்க மாட்டாங்க. தாழ்மையா இருக்கிறவங்க அவ்வளவுதான் சிரிப்பாங்க, மெல்ல குரல்ல பேசுவாங்க, அப்புறம் மெதுவா நடப்பாங்க, அப்புறம் வார்த்தைக்கு வார்த்தை கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய நாமத்து மகிமைக்காக தான் இதெல்லாம் சொல்றேன், எனக்கு ஒரு பெருமையும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அல்லது இது எதுவுமே இல்லைங்க, நான் எதுவும் படிக்கல, நான் எதுவுமே செய்யல. செஞ்சிருப்பாங்க, எல்லாத்தையும் செஞ்சிருப்பாங்கல்ல. நல்லா படிச்சிருக்கணும், நல்லா பேச தெரிஞ்சிருக்கணும், அப்பதான் 10 பேருக்கு ஆசீர்வாதமா இருப்பாங்க. ஆனா இதெல்லாம் நான் எங்களுக்கு தெரியும்னு சொல்ல மாட்டாங்க, இதெல்லாம் செய்யல அப்படிம்பாங்க தாழ்மைன்ற போர்வையில. ஆனா உண்மையில அது தாழ்மை கிடையாது. தாழ்மைன்றது மற்றவர்களுக்கு என்ன செய்தோம், நம்முடைய நாம் குறைவுபடுவதன் மூலமாக மற்றவர்களுக்கு என்ன செய்தோம் என்பதுதான் தாழ்மை. அடிமையின் ரூபம் எடுக்கிறது இல்ல தாழ்மை, அடிமையின் ரூபம் எடுத்ததின் மூலமாக மனுஷ சாயல் ஆனது நிமித்தமாக மனிதர்களை மீட்டார். கிறிஸ்து இயேசுவில் இருந்த அந்த சிந்தையை உங்களில் இருக்க கடவுது. அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளை நோக்குவானாக, பிறருடைய நன்மைகளை நோக்குவானாக, தங்களிலும்
பிறரை மேன்மையானவர்களாய் எண்ணுவார்களாக. இதெல்லாம் தாழ்மைன்னு போட்டிருக்கு. இதுதான் அவங்களுடைய உலகத்தை மாத்துனது. The noble choice of lower yourself for the sake of others. மற்றவருடைய நன்மைக்காக நம்மை நாமே தாழ்த்திக் கொள்வதுதான் உண்மையான தாழ்மை. The meaning of the history was in gospel. சுவிசேஷத்தில் தான் வரலாற்றினுடைய அர்த்தம் இருக்கிறது என்று சொன்னார்கள். அன்பு என்பதனுடைய அர்த்தத்தை இதுவரை புரிந்து கொள்ளாத அளவு வெளிப்படுத்தினார்கள். மற்றவர்களால் நம்ப முடியாத அளவு வெளிப்படுத்தினார்கள். யுத்தம் தேவையில்லை. அது நாட்டுக்காக இருந்தாலும் சரி, யுத்தத்தினால் கொலை செய்யப்படுகிறது ஒரு மனிதன். அந்த மனிதன் கடவுளுடைய சாயலிலே உண்டாக்கப்பட்டிருக்கிறான். கொள்கைகள் வேறுபடலாம், அவன் செய்யறது தவறா கூட இருக்கலாம். ஆனா கொலை செய்யப்படுவது என்பது நடக்கக்கூடாத விஷயம். பட்டயம் மண்வெட்டியாக மாற்றப்படணும். அப்படி பேசினாங்க. இதுதான் கர்த்தருடைய வழி, இதுதான் கர்த்தருடைய வேதம், இதுதான் கர்த்தருடைய வெளிச்சம், அப்படி சொன்னாங்க. தாழ்மை என்பது நம்மை நாமே தாழ்த்தி கொள்வதல்ல. தாழ்மை மற்றவருடைய உயர்வுக்காக நம்மை தாழ்த்துவது, மற்றவர்கள் மேலே வர வேண்டும் என்பதற்காக நாம் சிலுவைக்கு போவது, இதுதான் தாழ்மைன்னு சொன்னாங்க. அடுத்தது ராடிக்கல் ஜெனராசிட்டி. கொடுப்பதிலே வேற மாதிரி இருந்தாங்க அவங்க. அன்பு செலுத்துறதுல தான் இதுவும் வருது. அவர்கள் ஒன்றையும் தங்களுக்குரியவைகளாக யோசிக்கல, எல்லாவற்றையும் பொதுவாக வைத்து அனுபவித்தார்கள். ஆனா இதெல்லாம் சஸ்டைன் ஆகல. இதெல்லாம் அவர்களுக்குள்ளே பிரச்சனை வந்ததெல்லாம் உண்மை. ஆனா கிறிஸ்தவர்கள் மற்றவர்களுக்கு கொடுப்பதிலே தாராள மனம் உடையவர்களாக இருந்தார். இதெல்லாம் ரொம்ப வித்தியாசமாக பார்க்கப்பட்டது. பஞ்சம் வந்த போது அகபத் தீர்க்கதரிசி சொன்ன அந்த பஞ்சம் வந்த போது பவுல் காணிக்கையை பற்றி எழுதுறதெல்லாம் தர்ம பணம் என்று எழுதுகிறார். இந்த தர்ம பணத்தை சேர்த்து உங்களுடைய இல்லாமைகளிலே அவர்களுக்கு கொடுத்து உதவினீர்கள் அப்படின்னு சொல்ற. கொடுங்கன்னு வேற சொல்ற. பரிபூர்ணமா கொடுங்க, உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் கர்த்தர் பிரியமா இருக்கிறார்ன்றது பவுல் தனக்கான காணிக்கைய தன்னுடைய சபைக்கான காணிக்கையாக அவர் கேட்கல. நான் ஒரு சர்ச் கட்ட போறேன், எனக்கு காணிக்கை கொடுங்க, அல்லது இந்த ஊழியம் முன்னேறணும், இந்த ஊழியம் வளரணும், அதுக்கு காணிக்கை கொடுங்கலாம் பவுல் கேட்கல. பவுல் கேட்டது, அங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க, தரித்திரத்துல இருக்கிறாங்க, வறுமையில இருக்கிறாங்க, பஞ்சத்துல இருக்கிறாங்க, இப்ப கொடுங்க, பிறகு உங்களுக்கு ஒரு நாளும் பஞ்சம் வரும், கொடுத்தீங்கன்னா உங்க தேசத்துக்கு பஞ்சமே வராதுன்னு சொல்லல அவரு. உங்களுக்கு வரும்போது அவங்க கொடுப்பாங்க. சமநிலை பிரமாணம் உண்டா இருக்கட்டும். எப்ப வேணா யாருக்கு வேணா என்ன வேணா நடக்கலாம். அப்போ இன்னைக்கு உங்களுக்கு இருக்குதுன்னா இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவுங்க, அவ்வளவுதான் விஷயம். கொடுத்தா எனக்கு அந்த பிரச்சனை வராதா பிரதர்? எனக்கு சொல்ல தெரியாது. வருமா வராதா எனக்கு என்ன தெரியும். ஆனா ஒண்ணு சொல்ல தெரியும், உங்களுக்கு ஒருவேளை பிரச்சனை வரும் பொழுது நாம் கொடுத்திருந்தோம் என்றால் அதே நபர் தான் நமக்கு திருப்பி கொடுக்கணும்னு இல்ல, எங்கிருந்தோ நமக்கு உதவிகள் சரியான நேரத்துல வரும். பிரச்சனை வருமா வராதா தெரியாது, வந்தால் அதுதான் பவுல் சொல்றார். கொடுப்பதனுடைய விஷயத்தை நம்ம இதோட முடிப்போம், ஏன்னா அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். மிக முக்கியமாக செக்ஷுவல் எத்திக்ஸ் அத பேசினாங்க. அதாவது இப்ப இப்படி சொல்லுவோமே, கண்காணியானவன் எப்படி இருக்கணும்னா ஒரே மனைவியுடைய புருஷனாக இருக்கணும் அப்படின்னு பவுல் எழுதுறார். இப்ப நான் அதை எழுதுனேன்னா பின்ன எப்படி இருப்பீங்க, அப்படித்தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனா அவர் எழுதுற காலத்துல ஒருத்தனை கூட ஒரு மனைவி இல்லாத ஒரு சூழல்ல, அதாவது குற்றமாகவே கருதாத ஒரு விஷயம் அது. ஒரு ஆளு 2-3 மனைவிகள் வைத்திருப்பது, 2-3 மனைவிகள் வைத்திருப்பது கூட இல்ல, விபச்சாரத்துக்கு போவதையே குற்றமாக கருதாத ஒரு சமுதாயம். ஒரு ஆண் தன்னுடைய உடல் தேவைக்காக எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம் என்பது சட்ட ரீதியாக ஓகே செய்யப்பட்ட விஷயம். ஒரு பெண்ணு தான் அப்படி ஆகக்கூடாது. நாம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னா இதெல்லாம் பரலோகத்துக்கு போற விஷயம் நினைச்சுக்கிட்டோம். அதாவது ஒரு ஆளு 2-3 கல்யாணம் பண்ணா கடவுள் அவரை பரலோகத்துல சேர்த்துக்க மாட்டாரு. ஏன்டா எப்பா நீ 2-3 கல்யாணம் பண்ண, நீ பரலோகத்துல வரக்கூடாது அப்படின்னு சொல்லி, அது மாதிரி ஒண்ணும் இல்ல. இது மாரல் இஷ்யூவை பத்தி அவங்க பேசல. ஒழுக்கத்தன்மைகளுக்காக இந்த விஷயங்கள் எல்லாம் பவுல் கையில் எடுக்கல. டிக்னிட்டி ஆஃப் எ ஹியூமன் பீயிங், ஒரு மனிதனுடைய மனித தன்மையை மீறுகிற செயல் அது. அதனால நீங்க அப்படி இருக்க கூடாதுன்னு சொல்றாங்க. நம்ம அதை வேற மாதிரி புரிஞ்சு வச்சிருக்கிறோம். உண்மை, ஒழுக்கத்துல அது வருது உண்மை. இன்னைக்கு 2 மனைவி ஒரு ஆள் கட்டுறாரு, அல்லது ஒரு ஆளு ஏதோ ஒரு தவறு பண்றாருன்னா அவர் கிறிஸ்தவராத்தான் இருக்கணும்ன்ற அவசியம் இல்ல. ஆண்டவன் 1 நாள் அவரை தண்டிப்பான்ற அவசியம்லாம் இல்ல.
இங்கேயே இப்பொழுதே சட்டம் இருக்குது, அதுக்கெல்லாம் தவறுங்க, இப்படி செஞ்சது தவறு, அதுக்கு தண்டனை உண்டு. வழக்கு போட்டு அது வாதம் பண்ணி அவரை மாட்டி விட்டா தண்டனை உண்டு. ஆனா அன்னைக்கு அவங்க பேசும்போது இருந்த சூழல் என்னன்னு சொன்னா, இப்போ ஆணோட ஆண் அப்படின்னு சொல்றது இன்னைக்கு ஒரு விஷயமா இருக்குது இல்லையா? அன்னைக்கு அது எப்படி தெரியுமா இருந்தது? அது ஒரு குற்றமே கிடையாது. என்ன குற்றம்னு சொன்னா, ஒரு அடிமை ஒரு எஜமானனை போய் இது மாதிரி விஷயங்களுக்கு வலியுறுத்துறான்னு வச்சுக்கோங்க, கொன்றுவாங்க. தவறு. ஒரு அடிமைக்கு அந்த ஆசை வரக்கூடாது. ஆனா ஒரு எஜமானனுக்கு அந்த ஆசை வந்தால், அவன் எந்த வயசு உள்ளவனா இருந்தாலும் பரவாயில்ல, அவன் ஒரு அடிமை எந்த நேரத்துல வேணா அவன் ஆணா இருந்தா கூட அவனை கூப்பிட்டுக்கலாம். கூப்பிட்டா அடிமை போகணும். ஏன்னா அது ஒரு பொருள். அந்த பொருளை அனுபவிக்க ஒரு பெண்ணோ ஒரு அடிமையோ ஒரு மிருகமோ அது அவனுடைய பொருள். அந்த பொருளை அனுபவிக்க அவனுக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது. பிள்ளைகளை விற்க உரிமை இருந்திருக்குங்க. எல்லா உரிமையும் இருக்குது அவனுக்கு. அதுக்கு நடுவுல சபை ஒரு விஷயத்த சொல்லுது, இல்ல எல்லாரும் மனிதர்கள், சமமான மனிதர்கள், அவர்களுக்கென்று ஒரு மனது இருக்கிறது, அது காப்பாற்றப்பட வேண்டும். அவர்களுடைய மனித தன்மை காப்பாற்றப்பட வேண்டும். அவருடைய டிகினிட்டி, அவருடைய கௌரவம் காப்பாற்றப்பட வேண்டும். ஆகவே அவர்கள் அடிமைகளா இருக்கிறாங்கன்ற ஒரே காரணத்துக்காக நீங்க இஷ்டப்படி உங்க இச்சைகளை தீர்த்து கொள்ள அவர்களை ஒரு பொருளாக பாவிக்க முடியாது, உபயோகப்படுத்த முடியாது. இதுதான் சபை எடுக்கிற ஸ்டாண்டு. நாம எல்லாத்தையும் இந்த பக்கம் ஸ்பிரிச்சுவலைஸ் பண்ணதுனால சமுதாய புரட்சி என்பது என்ன, அவங்க செஞ்ச அந்த புரட்சிகள் என்ன நமக்கு தெரியாம போச்சு. அவங்க ஒரு உலகத்தை எதிர்பார்த்தாங்க. ஏன் அவங்க செத்தாங்க? இத்தனை கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டார்களே, அப்படி கொல்லப்படும் பொழுது கூட எப்படி அவர்கள் தொடர்ந்து ஆண்டவருக்காக இருந்தார்கள்னா அவங்களுக்காக வாழல. அதுதான் தாழ்மைன்னு சொல்றோம். அவனவன் தன் சிலுவையை சுமக்கிற கடவன் என்ன சொல்றோம்? நான் எனக்காக வாழல, என்னுடைய சந்ததிக்காக வாழ்கிறேன். நான் ஒரு உலகத்தை உண்டாக்க விரும்புறேன். அந்த உலகம் வந்துருச்சுன்னு நம்புறேன். அந்த உலகத்தினுடைய ராஜாவாக இயேசுவை நான் நம்புறேன். ஒரு நாள் அந்த ஒரு ராஜ்யம் இந்த பூமியிலே நிரந்தரமாக ஸ்தாபிக்கப்படும். இயேசுவே இறங்கி வருவார், அவரே ராஜாவாக இருப்பார். அன்றைக்கு இந்த ரோம ராஜ்யம் எல்லாம் இருக்காது. அப்படி உண்டாக்கணும்னா இன்றைக்கு நான் என் உயிரை கொடுத்துதான் ஆகணும், என் கொள்கைக்காக நான் நின்றுதான் ஆகணும், இதுதான் சரின்னு நான் சொல்லி ஆகணும். இவங்க செய்யறது சரி கிடையாது, என்னை கொலையே செஞ்சாலும் கூட சாட்சியின் வசனத்தினாலும் ஆட்டுக்குட்டியான ரத்தத்தினாலும் நாங்கள் ஜெயிப்போம். இன்னைக்கு நமக்கு நம்ம வீடு, நம்ம பிள்ளைங்களுடைய மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் படிப்பு, சிபிஎஸ்இ படிப்பு, இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்ல. அன்னைக்கு பாவம் அவங்களுக்கு அதெல்லாம் முக்கியமா இல்லை. அவங்க ஒரு எதிர்காலத்தை, ஒரு தேவ ராஜ்யம், ஒரு உலகம் உண்டாக போகுது. அந்த உலகம் சுபிட்சமா இருக்க போகுது. அந்த உலகத்துல இப்படிப்பட்ட ஹேட்ரட் இருக்க போறதில்லை, யுத்தம் இருக்க போறதில்லை, தாழ்மையா இருப்பாங்க. இப்படிப்பட்ட மோசமான நடத்தைகள் அங்க இருக்க போறதில்லை. அப்படிப்பட்ட ஒரு உலகத்தை அவர்கள் எதிர்பார்த்தபடினால் அந்த உலகத்திற்காக தங்களுடைய அந்த தேவ ராஜ்யத்திற்காக தங்களை கொடுத்தார்கள், மரிக்க ஒப்பு கொடுத்தார்கள். அது மட்டும் இல்ல, அவங்க தங்களை ஒரு புதிய குடும்பத்தின் அங்கத்தினராக கருதினார்கள். அதனாலதான் சபை தேவனுடைய குடும்பம், தேவனுடைய ஃபேமிலி. ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்குதுன்னு சொன்னா, அன்றைக்கு இருந்த ரோம சாம்ராஜ்யத்துல பெட்ரா ஃபேமிலி, அதான் அவர்களுடைய முறை. இது கலாச்சாரம் கிடையாது, சட்டம். சட்டத்தின்படி அந்த குடும்பத்தினுடைய மூத்த ஆண்மகன் யாரோ அந்த மூத்த ஆண்மகனுக்கு சர்வ அதிகாரமும் இருக்கிறது. அவர் என்ன சொல்றாரோ அப்படிதான் நடக்கணும். ஏன்னா குடும்பம்ன்றது ரொம்ப பெருசு. அப்போ எல்லாம் கூட்டு குடும்பம், இவங்க எல்லாம் மொத்தமா வாழ்வாங்கல்ல. அப்படி வாழுகிற இடங்கள்ல அவருடைய இது யூதத்திலே இருந்தது. ஆனா இங்க சட்டமே என்னன்னு சொன்னா, அந்த மூத்த ஆண்மகன் அட்ரோக்ராட்டிக் பவர், சர்வாதிகார வல்லமை அவருக்கு இருந்தது. அவர் சொல்லுகிறபடிதான் நடக்கணும். ஏன்னா இதுதான் அந்த சமுதாய கட்டமைப்பு முறை. எப்படி ஒரு குடும்பம் இருக்கிறதோ, எப்படி குடும்பத்தினுடைய தலைவராக இந்த ஆண்மகன் இருக்கிறாரோ, இப்படிதான் ராஜாவும் இருக்கிறார் அப்படின்றது ஈஸியா அவங்களுக்கு பதிய பண்ணுவாங்க. அப்ப இந்த குடும்பத்தினுடைய தலைவர் இவரா இருக்கிறபடினால் இந்த நாட்டினுடைய தலைவர் ராஜா, இவருக்கு எப்படி கீழ்ப்படுகிறோமோ அப்படி அவருக்கு கீழ்ப்படியணும். அப்போ இந்த குடும்பத்துல யாராவது ஒருத்தர் இந்த தலைவருக்கு விரோதமாக பேசிவிட்டால், அது அப்பாவா இருக்கலாம், தாத்தாவா இருக்கலாம், பெரியப்பாவா இருக்கலாம், யாரோ ஒரு மூத்த ஆண்மகன்,
அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை மீறி யாராவது குரல் கொடுத்தாங்கன்னா அவர்கள் கொலை செய்யப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்ப என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, அவங்களுக்கு அப்ப அந்த பெரியவருடைய வேலை என்னன்னு சொன்னா, அந்த குடும்ப கௌரவத்தை காப்பாற்றுவது. அதனாலதான் அவங்க யார சொல்றாங்களோ அவங்கள கல்யாணம் பண்ணணும், அவங்க என்ன சொல்றாங்களோ அதை சாப்பிடணும், அவங்க எதை வணங்குறாங்களோ அதை வணங்கணும், இதை மீறவே முடியாது. ஆனா கிறிஸ்தவம் வந்த பிறகு, சுவிசேஷம் பரவின பிறகு, அந்த குடும்பத்திலிருந்து ஒருத்தர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவங்க சொல்றதை கேட்க மாட்டேன்றாங்க. இவங்க என்ன சொல்றாங்க, இவங்கதான் எங்களுடைய சகோதர சகோதரிகள், எங்களுடைய சொந்த ரத்தத்தை விட இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்களை நாங்கள் ஆதரிப்போம், அவர்களுக்கு நாங்கள் உண்மையாக இருப்போம். இந்த ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க. மோர் லாயல் தேன் தேர் பிளட் ரிலேஷன் இல்லையா? பிளட் இஸ் திக்கர் தென் வாட்டர்னு சொல்லுவாங்க. ஆனா அவர்கள் அதையும் மீறுறாங்க. அதை மீறி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்களுக்கு நாங்க வருகிறோம், அப்படி வர்றாங்க அவங்க. இவங்க அலிஜியன்ஸ், இவர்களுடைய லாயல்ட்டிய தங்களுடைய குடும்பத்தை பார்க்கல இவர்களுக்கு ஏன் கொடுக்குறாங்கன்னா, அவங்க சொல்றாங்க காட் இஸ் அவர் ஃபாதர், தேவன் எங்களுக்கு தகப்பனா இருக்கிறபடினால் ஆல் ஆர் அவர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இவங்கதான் எங்களுடைய சகோதர சகோதரிகள். இது சமுதாயத்துல மிகப்பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணுது. 4 பேர் அப்படி போகும்போது உங்களுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனைங்க. அவங்க ஒரு புது ஃபேமிலியில உள்ள மெம்பரா பாக்குறாங்க. அவங்க ரோம கலாச்சாரம், ஃபேமிலி இன் கிரைஸ்ட், அவங்க ஃபேமிலியை இவங்க கிறிஸ்துவுக்குள்ளான குடும்பமா பார்க்க ஆரம்பித்தாங்க. இந்த காரியங்கள் எல்லாம் சேர்ந்ததுதான் ஒரு பெரிய புரட்சியை அங்க உண்டு பண்ணுது. இது ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது, அது நீண்ட நேரம் பேச வேண்டிய விஷயம். அதுதான் இன்க்ளூஷன். எல்லாரையும் ஏற்றுக்கொண்டார்கள். எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்து தேவனாக அறிமுகப்படுத்தப்பட்டார். அதுதான் அடுத்த வாரம் நம்ம பார்க்க போறோம். நம்ம ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் எங்கள் கண்கள் பிரகாசத்துக்கு நேராக நடத்தப்படுவதாக. எப்படிப்பட்ட தன்மையுடையவர்களாக இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்கள், கர்த்தருடைய வெளிச்சத்தில் நடக்கிறவர்கள், இந்த வசனத்தை புரிந்து கொண்டவர்கள் நடந்தார்கள் என்பதை நாங்கள் கற்றுக்கொள்ள நீர் உதவி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். உண்மையான அன்பு, உண்மையான தாழ்மை, உண்மையான கொடுத்தல், உண்மையாக குடும்பம், இவைகள் எல்லாவற்றிலும் நாங்கள் மாறுபட்ட பார்வையை பார்க்க, அந்த முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள் பார்த்தது போல, விளங்கி கொண்டது போல விளங்கிக் கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் மாய்மாலமான தாழ்மையிலிருந்து, மாய்மாலமான அன்பிலிருந்து, மாய்மாலமாக கொடுப்பதிலிருந்து, மாய்மாலமாக குடும்பம் என்று சொல்வதிலிருந்து எங்களுக்கு விடுதலை உண்டாகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் யுத்தத்தை அல்ல மண்வெட்டிகளை விரும்புகிறவர்களாக, கோடாரிகளை விரும்புகிறவர்களாக, யுத்தத்திற்கான ஆயுதங்கள் யாவும் மாற்றப்படும்படியாக, அது மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகிறதாக மாற்றப்படும்படியாக எங்களுடைய உள்ளங்களிலே உம்முடைய வெளிச்சம் உண்டாகும்படியாக, பரிசுத்த ஆவியானவர்களை நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த செய்திகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் உங்கள் காணிக்கைகளை நாங்கள் வரவேற்கிறோம். நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் உங்களை கேட்கிறோம். இந்த காணிக்கைகள் இன்னும் அநேகருக்கு போய் சேர்வதற்கு, இந்த செய்திகள் போய் சேர்வதற்கு, உலகத்துல ஒரு இம்பாக்டை உண்டு பண்ணுவதற்கு, தேவனுடைய ராஜ்யத்தை இங்கு நாம் ஸ்தாபிப்பதற்கு இவைகள் எல்லாம் உதவியாக இருக்கும். தொடர்ந்து நம்முடைய செய்திகளை கேட்பதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.